முஸ்லிம்ஸ் சிங்களஸ் வெள்ளக்கார் பெருசுதான். நாங்க மோதகம் அவிச்சு எடுத்துட்டோம். மருத்து நீர் நல்ல வாசமாகிறது. அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் சக்தி. நான் உங்கள் கேஜி. இது எஸ்கே தமிழ் வேர்ல்ட். அனைவருக்கும் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். முக்கியமா புத்தாண்டு வாழ்த்துக்கள். நாங்க இன்றைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, இன்றைக்கு சித்திரை புத்தாண்டு நாங்க எப்படி ஃபன் பண்ண போறோம், எப்படி அந்த சித்திரை புத்தாண்டு கொண்டாட போறோம்ன்றதான் இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். கேஜி அந்த வருஷம் உண்மையாவே நெருப்பா இருக்குது, நல்லா இருக்குது. இந்த சட்டை எனக்கு ஒரு அக்கா தச்சு தந்தவா. துணி கேஜியா கூடுதலாவே துணி வேண்டி தான் தைக்கிறவா. என்னண்டா அவாக்கு தெரியும் நான் சட்டைகளை பத்தி. ஆனா வேற லெவல் அவ்வளவுக்கு நல்லா இருக்கு இந்த சட்டை எனக்கு நல்லா. இன்றைக்கு மருதடி விநாயகர் தேர். நாங்க தேருக்கு போக முடியாத காரணம் தேர் பார்க்க கூடாதுன்னு சொன்னதுல, அதால தேர் முடிஞ்ச அப்புறம் கோயிலுக்கு போய் அங்க என்ன நடக்குதுன்றதுல பாப்போம். இப்ப காலமா நாங்க மரத்து நீர் எல்லாம் வச்சு முழுகிட்டு நிக்கிறோம். நாங்க மோதமா வச்சு இப்ப சாமிக்கு படைச்சு கோயிலுக்கு எல்லாம் போய் பின்னேரம் மருதடிக்கு போய் வேற எங்கேயாவது போய் ஃபன் பண்ணுவோம்ன்றதுதான் பிளான். நாங்க எப்படி ஃபன் பண்றோம்ன்றத இந்த வீடியோல பாப்போம். பாருங்க, மறக்காம எங்க வீடியோ புதுசா யாராவது வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். பாத்தீங்கன்னா கேஜியா மருத்து நீர் நல்ல வாசம் ஆகுறது போட்டிருக்கு. மருத்து நீருக்கு அது கணக்கு எதுகள் போடுறவே இல்லை. நேற்று நல்ல இல்ல நல்ல மூலிகை தான் முழுக்க. கிருமிகள் எல்லாம் வலியும். குளிக்க போறேன் ஒரு குளிப்பொண்ணு தான் குளிப்பில்ல. இப்ப மரத்து நீர் வச்சு குளிக்க போறேன். சம்போ வச்சுட்டு மரத்து நீர் வைக்கிறதோ, மரத்து நீர் வச்சுட்டு சம்போ வைக்கிறோம். நான் சம்போ வச்சுட்டு தான் வச்சேன். சம்போ வைக்கிறேன் இன்னைக்கு. மருத்து நீர் தான் எங்களோட முழுக்க கிருமியை அழிக்கும், மற்றது மருத்துகளை அழிக்கும். அப்படியே எனக்கு தெரியாது. அதால ஒரு குளிக்கொண்டு குளிச்சுட்டு எங்க போறீங்க அடுத்ததா? அதை இனித்தான் பிளான் பண்ணுங்க. நம்ம இப்போ நாங்கள் மோதகன் செய்கிறோம். செய்முறை ஒன்றும் நாங்கள் காட்டையில் இது ஒரு வ்ளாக்ஸ் மாதிரி எடுக்கிறோம்ன்றதால அவிச்ச மாவில் மோதகன் செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே செய்து வச்ச மோதகங்கள் இருக்குது. கொழுக்கட்டை மாதிரியும் செய்கிறோம். இப்போ நாங்கள் மோதகம் அவிச்சு எடுத்துட்டோம். இனி சாமிக்கு வச்சுட்டு சாப்பிட போகிறோம். இப்போ நாங்கள் மருதடி பிள்ளையார் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். 4 மணி ஆகுது நேரம். ஆனால் 4 மணிக்கு கூட இன்னுமே சனம் குறையல. இப்பயும் தேர் இப்போதான் தேர் இழுக்கிற மாதிரி நிற்கினோம். பார்ப்போம் உள்ளுக்கு போய். இப்போ சக்தி போய் கொண்டிருக்கிறார் வாகனங்களின் ஊடாக. ஓகே, கோயிலுக்கு வந்த உடனே கச்சான் வேண்டி சாப்பிட்டு போறா பாருங்க. இப்ப கோயிலுக்கு வந்ததே கச்சான தான், பக்தி இல்ல. உண்மைதானே? கேஜியா கால் கழுவ போறா. அதே மாதிரி வீடியோவா எடுக்கணும். வேளச்சமா நடக்குது. தேர் முடியை கலட்டி கொண்டு போயிடும். தேரில் வச்ச முடி கலட்டி கொண்டு போயிடும். பின் வீதியில் நிற்கிறோம். இதுதான் முன் வீதியோ அது பின் வீதியோ தெரியல எனக்கு. பக்கத்தில் வேதர் கோயில், கிறிஸ்டியன் தேவாலயம், அப்படி எதிர எங்களோட இந்து கோயில். நாங்கள் மணிக்கடைக்குள்ள உள்ளடப்போம். ஆரோக்கியம் நாளைக்கு ராஜயோதிகான பட விளக்க காட்சியெல்லாம் மஞ்சள் மஞ்சள் சப்பரம். இந்த சப்பரத்துலாம் சாமி வாரது. ஸ்வீட் கடையில் பாருங்க. இந்த நேரம் வந்தால் தான் சாமான்கள் வேண்டலாம். அந்த ஒரு இதுகள் இருக்காது. என்ன கதியா? இந்த நேரம் வந்தால் தான் சாமான்கள் வேண்டி கொண்டு போகலாம். ஆக்கினாந்திரங்கள் இருக்காது. இல்லை பபுள் கேஜியா என்ன அப்படியாது பெருசுதான். என்ன அப்படியாது
ஏற்கனவே இருக்கு கையில இங்க இதை பண்ணு இந்த இது பொறுத்துறது சக்தி என்ன தண்ணிக்குள்ள மணிக்கூடுதல் தண்ணிக்கு போட்டு காய்ச்சி இங்க மணிக்கூடுகளை பாருங்க பாய்ஸ் இந்த கேர்ள்ஸ் இந்த எல்லாம் இருக்குது நாங்க மணிக்கூடு வந்தீங்களா யாருக்கு உங்க சொந்தக்கார பிள்ளைகளுக்கு இன்னும் ஒன்று பிளாக் சரி வாங்க பார்த்தீங்கன்னா தோட்டு கடையில் இருக்கு இருக்கட்டும் மணிக்கடைகள் மணிக்கடையை பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்குது கலர்ஃபுல்லாக தான் இருக்கு மணிக்கடைகள் என்ன நாங்கள் போன வருஷம் தேருக்கு வந்தோம் சரி நாங்கள் இப்போ மருதடியால் அப்படியே டவுனுக்கு போய் கொண்டுக்கிறோம் பாருங்க ஃபுல்லாக கடை தான் தண்ணி பந்தல்கள் இதில் ஒரு கடை வருது பாருங்க 4 மணிக்குள்ள இருந்து இரவு 12 மணி வரைக்கும் திறந்துருக்கும் ஒரு டீ கடை இங்கே இதுதான் அந்த கடை ஒரு நாளை நாங்கள் வருவோம் இந்த கடைக்கு இப்போ நாங்கள் நல்லூருக்கு வந்திருக்கிறோம் அப்படியே மருதடி பிள்ளையார் கோயிலால் நல்லூரையும் கும்பிட்டுட்டு போவோம்ண்டு வந்து நிற்கிறோம் போய் கொண்டிருக்கிறோம் நல்லூருக்கு எவ்வளோ சனம் வரும் நல்லூர் திருவிழா காலங்களில் வர மாதிரி சனம் இருக்குது பரவாயில்ல கலாச்சாரத்தை எல்லாரும் காப்பாற்றினாங்க இங்கே பாருங்கோ முஸ்லிம்ஸ் சிங்களீஸ் வெள்ளக்காரர் எல்லாரும் வந்திருக்கணும் இல்லை கலாச்சாரத்தை காப்பாற்றினோம் அந்த கோயிலுக்கு போகணும் வருஷப்பிரப்பான அந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்லி ஒரு கலாச்சாரம் இருக்குல்ல அதை காப்பாற்றினோம் நிறைய பேர் நான் நினைச்சு கூட நான் சும்மா அந்த ரியோக்கு போகணுன்ட்டு தான் வந்து முருகனை தரிசித்த பிள்ளையாரை தரிச்சு நான் முருகன் கோவிப்பர் தானே அந்த முருகனை பார்ப்ப கொண்டு வந்து நாங்கள் வந்தோம் இவ்வளோ அவசரம் அப்பா வேற லெவலா இருக்கு இந்த நேரத்துல கோயிலுக்கு வர்றது பாருங்க எல்லாரும் கும்பிட்டு கொண்டிருக்கணும் சக்தி பக்தியா கும்பிட்டுட்டு இப்பதான் வந்து நிக்கிறேன் என்ன ஒரு மத வேறுபாடற்ற இன மத வேறுபாடு கணக்க பேர் வந்தீங்க அதுவும் இந்த நேரம் வெயில் குறைஞ்ச நேரம் எல்லாம் அதனால இந்த நேரத்துல வந்து கும்பிட்டுட்டு போய் கொண்டிருக்கிறோம் நல்லூரால இங்க பாருங்க இவ்வளவு க்ரௌட் இங்க பாருங்க ரியூ சரியான ஆக்கள் கூட வேறுக்கு நம்ம நினைக்கிறேன் உள்ள போய் பார்ப்போம் சரியான க்ரௌட் நாங்க வந்து கஷ்டப்பட்டு ஒரு இடம் பிடிச்சிட்டோம் தெரியும் சக்திய டிக்கெட்டில் அந்த ஐஸ்கிரீம் எடுக்கிற ஓட பண்ணி எடுக்கிற இடத்துல விட்டுட்டு நாங்கள் இப்போ வெயிட் பண்ணி கொண்டுருக்குறோம் ஐஸ்கிரீம் கொடுக்குறதுக்காக அவ்வளவு சனமாக இருக்குது பார்ப்போம் இப்போ ஐஸ்கிரீம் குடிக்கிறோம் இப்போ ரோல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம் நம்ம ஆரஞ்ச் ஜூஸ் ஆர்டர் பண்ணிடுறோம் சக்தி சண்டே ஸ்பெஷல் முந்தியெல்லாம் சண்டே ஸ்பெஷல் பெரிய இதுக்குள்ளே தாரவை இப்போ இப்படி தெரியும் என்ன பிரச்சனைன்னு தெரியல ஓகே சக்தி வந்து அப்புறம் குடிப்போம் சரியான கிரவுண்டுக்கு அடிவது நாங்கள் அதை வைக்கிறதே இப்போ கேட்கும் தெரியாது அவ்வளோ விற்கிறோம் ஒரு மாதிரி வாங்கியாச்சு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் ரோல் வேற லெவலில் இருக்குது என்ன ஒரே நியூஸும் நல்லா இருக்குது சக்தி ஓகே நாங்கள் இப்போ ரியோ வளவழியில் வந்துட்டோம் ஆமாம் அந்த சனத்தை பார்க்கவே எப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கு வரைக்கும் இந்த ரியோக்கு ஒரு 5 லட்சம் 50 லட்சம் பிள்ளும் சக்தி நான் ஒரு போடுறார் ரியோவே சனம் ஐயா வேற லெவல் சனம் ஆனா என்ன ஐஸ்கிரீம் கரைஞ்சு போச்சு எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல உங்களுக்கு எங்கட நியூ இயர் vlog இதுதான் சரியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க
அடுத்த ஒரு வேற லெவல் வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். பாய்.